இவ்வளோ திரளான ஜனங்கள் வந்து இவருக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரே நோக்கம், இவர் ஆற்றின கோலார் தங்க வயதில் ஐயா என்கிற ஒரு மனிதர், அரசியல்வாதி, கிங் மேக்கர் அவர் ஆற்றிய பணிகள். இன்றைக்கி பக்தவசலம் என்றாலே, எக்ஸ்எம்எல்ஏ பக்தவசலம் என்றாலே ஐயா என்கிற பேர் தொடர்ச்சியாக கூட வரும். அதே போல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இந்நாள் தேசிய தலைவர் ரிப்பப்ளிக் பார்ட்டி எஸ் ராஜேந்திரன் என்று சொன்னாலே அவரோடு கூட இணைந்து ஐயா என்கிற ஒரு பெயர் வரும். ஸோ அப்படி இன்றைக்கி கோலார் தங்க வயலில் அநேக இடங்களில் இவரை தெரியாத ஆட்களே கிடையாது, இவர் செய்யாத பணிகளே கிடையாது. இவருடைய அன்பு அண்ணன் கைலேஸ்வரன் ஐயா என்கிற ஒரு சகாப்தம் யாருக்கும் தெரியவில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன், கிங் மேக்கர். ஸோ அப்படி அவர்கள் உருவாக்கிய அநேக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோலார் தங்கவையில் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான நபராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா பக்தாசலம் அவர்கள் காலை முதற்கொண்டு ஒரு மறைவுக்கு அநேக தொழிற்சங்க தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அநேகர் இங்கு வந்து அவர்களுடைய இரங்கலை தெரிவித்தார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காலம் சென்ற எஸ்எம் ஆறுமுகம், சீஃப் சானிட்டரி ஆஃபீஸர், 1972 காங்கிரஸ் எம்எல்ஏ கேண்டிடேட்டு. அதே போல் கோலார் தங்கவயலில் அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக என்னுடைய அன்பு அண்ணன் கைலேஸ்வரன் ஐயா காலை முதற்கொண்டு ஒரு மறைவுக்கு அநேக தொழிற்சங்க தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அநேகர் இங்கு வந்து அவர்களுடைய இரங்கலை தெரிவித்தார்கள். அதில் குறிப்பாக நகரசபை தலைவர்கள், மாண்புமிகு ரிப்பப்ளிக் பார்ட்டியுடைய தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன், அட்வொகேட்ஸ், கவர்மெண்ட் மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டர், டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் போன்ற நிறைய பேர் இங்கே விஜயம் செய்தாங்க. அவரோட தம்பியாகிய நான் இப்பொழுது கோலார் மாவட்டத்தினுடைய கேபிசிசி பிரசிடெண்ட்டாக காங்கிரஸில் இருக்கிறேன். இது என்னுடைய அண்ணன் மகன் பிரேம்குமார். ஸோ இது என்னுடைய அண்ணன் மகன் அனில். ஸோ இன்னும் நிறைய குடும்பத்தாரெல்லாம் இங்கே அமர்ந்து இருக்கிறாங்க, எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இவ்வளோ திரள் கூட்ட ஜனம் வருகிறதுக்கு காரணம் ஐயா என்கிற ஒரு தனி மனிதனுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அவருடைய மறைவில் அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். எங்கள் தந்தை செய்த பணிகளை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டு வருகிறார். அவர் இப்போ ஐயா மதித்த பிறகு அவருடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நான் அந்த பணிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தின் மீது இருக்கட்டும். கோலார் தங்கவயலுக்கு இன்னும் நிறைய பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யணும்.
அதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம், என்னுடைய தாய் தந்தனுடைய ஆசீர்வாதம், மறைந்த என் அண்ணன் கைலேஸ்வரன் ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி காலையிலிருந்து இந்த மணி நேரம் வரையிலும் வந்த எல்லா பொதுநல சேவகர்கள், குறிப்பாக வள்ளல் முன்சாமி, ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன், முன்னாள் நகரசபை தலைவர்கள் தயானந்த் அவர்கள், கேசி முரளி அவர்கள், அண்ணன் மோகன் கிருஷ்ணா அவர்கள், கேசி முரளி அண்ணன் குமார் அவர்கள், அநேக அரசியல் தலைவர்கள் இங்கே வந்து இவருக்கு இரங்கல் தெரிவித்து போனார்கள். காலையில் முன்னாள் நகரசபை தலைவர், கிறிஸ்துவ ஐக்கியத்தினுடைய தலைவர் திரு தாசனேஸ்வரி அவர்கள், அதே போல் பிஜேபியினுடைய தலைவர் திரு கமல், பிஜேபியினுடைய தலைவர் திரு வெங்கடேஷ், அதே போல் மைனாரிட்டியினுடைய கோலார் டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டியுடைய சேர்மன் மதிப்புக்குரிய சகோதரி தாஜ் அவர்களும் வந்திருந்தாங்க. ஸோ வந்த யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை பெயர்கள் தவிர்க்கப்பட்டு இருந்தால் நீங்கள் இதில் மன்னிக்கணும். எங்கள் அண்ணன் இறுதி அஞ்சலிக்கு வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். நன்றி ஐயா அவர்கள் கோலார் தங்கவேலியில் அவரை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. மறைந்த மக்கள் தலைவர் மாண்புமிகு பக்தவச்சலம் அவர்களுடன் அரசியல் பணியாற்றியவர். அதன் பிறகு கோலார் தங்கவேல் தளபதி இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுடன் பணியாற்றி இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு தொண்டாற்றியவர். அவரை பற்றி இந்த தங்கவயலில் தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. தாலுகா ஆஃபீஸ் ஆகட்டும் அல்லது சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆகட்டும், பொதுமக்களுக்கு இவர் மூலமாக சிறந்த அரசியல் பணியையும் தொண்டையும் செய்து கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல் ஞானியாக திகழ்ந்த நம்முடைய அருமை நண்பர் திரு கைலேஸ்வரன் அவர்கள் மறைந்திருப்பது இந்த குடும்பத்திற்கு மட்டும் இழப்பல்ல, இந்த பகுதி மக்களுக்கும் என்னை போல அவருடன் பழகிய நண்பர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.